ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான அவதி பிரியாணி ஆர் லக்னவி பிரியாணி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்மால் சைஸில் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த டைரெக்ஷனில் வச்சு இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். லேயர்ஸ் தனித்தனியாக ஆற மாதிரி இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நிறைய எண்ணெய் விட்டு இந்த ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் குக்கரையே யூஸ் பண்ணுறேன் பாத்திரமாக. இங்கே தனியாக ஒரு கடாயில் வச்சு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணலாம், கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும். இது நல்லா ப்ரௌன் ஆனோடனே இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன். மீதி இருக்கிற ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். தேவையானது பிரியாணிக்கு தேவையானது ரிட்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். பே லீஃப், க்ளவுஸ், கார்டமம், பெப்பர், ஷாஜிரா, சின்னமன் இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் 400 grams சிக்கன் ஆட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 2 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆன உடனே நான் ஆட் பண்ணுறேன் 1 tablespoon பிரியாணி மசாலா, 1 teaspoon மிளகாய்த்தூள். ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம். தம்மில் போடும்போது ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாத்திரம் வச்சுக்கலாம். அதில் மீதியெல்லாம் நான் ஆட் பண்ணிடுறேன். 1/4 teaspoon மேஸ் பவுடர், 1/2 teaspoon ஏலக்காய் பவுடர், 1/2 cup தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணுறேன். மேஸ் பவுடர், ஏலக்காய் பவுடரோட ஃப்ளேவர் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அதனால நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணாலும் இது ரெண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஏலக்காயோடு நான் கொஞ்சம் நட்மெக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணலாம் 4 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் 2 பீசஸாக. இப்போது ஆட் பண்ணிக்கலாம் 1/2 teaspoon கேவடா வாட்டர், 1/2 teaspoon ரோஸ் வாட்டர். ரெண்டுமே டாபர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கவர் பண்ணி சிக்கன் வேக வச்சுக்கலாம். தண்ணி வேணும்னா நம்ம வேகும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிறைய வாட்டர் இருக்குது. இன்னொரு சைடு நம்ம ரைஸ் குக் பண்ணிக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் சால்ட். 300 grams இண்டியா கேட் கிளாசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் 10 minutes ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரைஸ் நம்ம 80% குக் பண்ணுறேன். நீங்கள் 400 grams கூட ஆட் பண்ணிக்கலாம். 4.5 சிக்கனுக்கு 400 grams ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுத்து. நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கனும் இப்போ ரெடியாக இருக்குது. மேலோட கொஞ்சம் ஆயில் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக தம் போடும்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெவல் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் கொஞ்சம் மில்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம இதில் போட்டுக்கலாம்.
கலருக்காக, ஃப்ளேவருக்காக. இப்போ இதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி தம்மில் வச்சுக்கலாம். இப்போது மேலே ஒரு வெயிட் ஆட் பண்ணிக்கிறேன். 20 மினிட்ஸ் ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு தம்மில் விடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடுறேன். அதுக்கப்புறமா நான் இது ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிரியாணிக்கு நம்ம புதினா, கொத்தமல்லி எதுவுமே அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்பைசஸ், எசன்ஸ், இதோட ஃப்ளேவர் தான். ரொம்ப அரோமேட்டிக் பிரியாணி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Now the அவதி பிரியாணி இஸ் ரெடி. நீங்கள் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். விதவுட் ரைத்தா கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, kindly subscribe to the channel. Thanks for watching.